Hello everyone, நம்ம distributed computingல யூனிட் 1 பார்த்துட்டு இருக்கோம். இது நம்மளோட 5th லெக்சர். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா primitives for distributed communication. ஓகேவா, distributed communication பத்தி தான் பார்க்க போறோம். பாருங்க, message communication primitives are denoted by send and receive. So இந்த distributed communication என்ன பண்ணுவோம், மெசேஜ் பாசிங் மூலமா தான் கம்யூனிகேஷன் பண்ணிப்போம். ஸோ இங்க என்னென்ன யூஸ் பண்றாங்க, send, receive. ஓகேவா, ஸோ இதுல என்னென்ன கமெண்ட்ஸ் யூஸ் பண்றாங்கன்னு பாருங்க. சென்ட்னு போட்டு மெசேஜ் கமா டெஸ்டினேஷன், என்ன மெசேஜ் சென்ட் பண்ண போறோம், அதே மாதிரி எந்த இடத்துக்கு சென்ட் பண்ண போறோம் அப்படிங்கிறதா மெசேஜ் டெஸ்டினேஷன். அதே மாதிரி ரிசீவ்ங்கிற கமாண்ட் யூஸ் பண்ணுவாங்க. ரிசீவ்னா என்னது, சோர்ஸ் எங்க இருந்து மெசேஜ் வருதுங்கிறதும். பஃபர்னா வேற ஒன்றும், ஒரு மெமரி ஸ்பேஸ்னு வச்சுக்கோங்களேன். எந்த இடத்துல அந்த மெசேஜ் போய் ஸ்டோர் ஆகணுங்கிற மெமரி ஸ்பேஸையும் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதான் இந்த ரெண்டு கமாண்ட், சென்ட், ரிசீவ். ஓகேவா, ஸோ இந்த சென்ட் பிரிமிட்டிவ்ல ரெண்டு ஆப்ஷன் மூலமா சென்ட் பண்றாங்க டேட்டாவை. என்னென்ன ஆப்ஷன் பாருங்க, பஃபர்டுன்னு ஒரு ஆப்ஷன், இன்னொன்று வந்து அன்பஃபர்டுன்னு ஒரு ஆப்ஷன். இந்த பஃபர்ட் ஆப்ஷன்ல என்ன நடக்குன்னா, இன் பஃபர்ட் யூசர் டேட்டா இஸ் காப்பீட் இன் த கெர்னல் பஃபர். பஃபர்ட் ஆப்ஷன்ல என்ன நடக்குன்னா, யூசர் டேட்டா வந்து கெர்னல் பஃபர்ல காப்பி பண்ணிப்பாங்க. இதே இது அன்பஃபர்டு ஆப்ஷன்ல என்ன நடக்குதுன்னா, the data gets copied directly from the user buffer onto the network. யூசர் பஃபர்ல இருந்து ஸ்ட்ரெயிட்டா நெட்வொர்க், அந்த கம்யூனிகேஷன் நெட்வொர்க்கே காப்பி ஆகிக்கணும். ஸோ இதுதான் பஃபர்டு அன்பஃபர்டு. ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து the communication of a message between two processes implies some level of synchronization between two processes. இந்த ஒரு மெசேஜ் நம்ம கம்யூனிகேட் பண்றோம்னா அதுல ஒரு குறிப்பிட்ட லெவல் ஆஃப் சிங்க்ரனைசேஷன் இருக்கும். அதான் சொல்றாங்க. இதுல என்னென்னு பாருங்க, பிளாக்கிங் சென்ட், பிளாக்கிங் ரிசீவ், நான் பிளாக்கிங் சென்ட், பிளாக்கிங் ரிசீவ், நான் பிளாக்கிங் சென்ட், நான் பிளாக்கிங் ரிசீவ். இதான் ரொம்ப இம்பார்ட்டன்டானது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இது வந்து மெசேஜ் பாசிங் தானே. ஸோ ஒரு வாட்ஸ்அப் எக்ஸாம்பிள் எடுத்துப்போமே. இப்போ வாட்ஸ்அப்ல நம்ம ஒரு மெசேஜ் சென்ட் பண்றோம். இங்க பிளாக்கிங் சென்ட், பிளாக்கிங் ரிசீவ்னா என்னன்னா, பிளாக்குங்கிறது வேற ஒன்றும் இல்லை, வெயிட் பண்றதுக்கு பேர் தான் பிளாக்குங்க இங்க சொல்றாங்க. ஓகேவா, ஸோ இப்போ ஒரு மெசேஜ் சென்ட் பண்றோம். அந்த மெசேஜை நம்ம சென்ட் பண்றதுல இருந்து அந்த மெசேஜ் அவங்களுக்கு ரீச் ஆகி அதை அவங்க ரீட் பண்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்றோம். ஓகேவா, அதான் பிளாக்கிங் சென்ட். இதே மாதிரி பிளாக்கிங் ரிசீவ்னா அந்த மெசேஜ் அவங்களுக்கு ரிசீவ் பண்ணக்கு அப்புறம் அதை ரீட் பண்ற வரைக்கும் அவங்க வேற எந்த வேலையும் பார்க்காம வெயிட் பண்றாங்க. ஸோ தான் பிளாக்கிங் சென்ட், பிளாக்கிங் ரிசீவ். இதே நான் பிளாக்கிங் சென்ட், பிளாக்கிங் ரிசீவ்னா நம்ம மெசேஜ் சென்ட் பண்றவங்க சென்ட் பண்ணிட்டு வேற வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஆனா ரிசீவ் பண்றவங்க வந்து அந்த மெசேஜ் ரிசீவ் ஆனதுக்கு அப்புறம் அதை ரீட் பண்ற வரைக்கும் வேற எந்த வேலையும் பார்க்காம வெயிட் பண்றாங்க. ஸோ இதான் நான் பிளாக்கிங் சென்ட், பிளாக்கிங் ரிசீவ். இதே நான் பிளாக்கிங் சென்ட், நான் பிளாக்கிங் ரிசீவ்னா ரெண்டு பேருமே கண்டுக்கல, மெசேஜ் சென்ட் பண்ணாங்க, சென்ட் பண்ணிட்டு அப்படியே வேற வேலையை பார்க்க ஆரம்பிச்சுறாங்க. அதே மாதிரி ரிசீவ் பண்றவங்களும் ரிசீவ் ஆச்சா இல்லையா கூட கண்டுக்காம அவங்க வேற வேலையை பாக்குறாங்க. ஸோ இதான் நான் பிளாக்கிங் சென்ட், நான் பிளாக்கிங் ரிசீவ். ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். டெஃபினேஷன் பார்ப்போம். பாருங்க, blocking send, blocking receive. Both the sender and receiver are blocked until the message is delivered. அந்த மெசேஜ் டெலிவர் ஆகிற வரைக்கும் சென்டரு ரிசீவரும் பிளாக் ஆயிருப்பாங்க. ஓகேவா, ஸோ இந்த காம்பினேஷன் வந்து allows for tight synchronization between two processes. டைட் சிங்க்ரனைசேஷன் இருக்கும் அப்படின்னு நினைச்சுக்கோங்க. அடுத்து நான் பிளாக்கிங் சென்ட், பிளாக்கிங் ரிசீவ். ஸோ இங்க வந்து சென்டர் வந்து பிளாக் ஆகல, ரிசீவர் மட்டும் தான் பிளாக் ஆகுறாங்க. பாருங்க, சென்டர் மே கண்டினியூ ஆன். சென்டர் வந்து என்ன வேலைனாலும் பார்த்துக்கலாம். பட் த ரிசீவர் இஸ் பிளாக்டு அன்டில் த ரெக்வஸ்டட் மெசேஜ் அரைவ்ஸ். ஆனா ரிசீவர் வந்து அந்த மெசேஜ் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க, பிளாக் ஆயிருப்பாங்க. ஓகேவா, எக்ஸாம்பிள் பாருங்க, எ சர்வர் ப்ராசஸ்ங்கிறது ஒரு ப்ராசஸ். ஓகேவா, இந்த சென்ட் பண்ற ப்ராசஸ் தான் சர்வர் ப்ராசஸ். தட் எக்ஸிஸ்ட் டு ப்ரொவைட் எ சர்வீஸ் ஆர் ரிசோர்ஸ் டு அதர் ப்ராசஸ். அதாவது ஒரு சர்வர் ப்ராசஸ்னு ஒரு ப்ராசஸ் இருக்கு. அது வந்து மற்ற ப்ராசஸஸ்க்கு ஒரு சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுது. அது என்ன பண்ணும், ஒரு ப்ராசஸ்க்கு சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு அடுத்த ப்ராசஸ் போயிடும், அடுத்த சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு போயிடும். ஆனா அந்த ரிசீவ் பண்ற ப்ராசஸ் இருக்கு இல்லையா, அந்த சர்வீஸ் கிடைச்சா மட்டும்தான் அடுத்த ஒர்க் அது பண்ண முடியும். அதனால அதுக்காக வெயிட் பண்ணுதுன்னு சொல்றாங்க. அதான் நான் பிளாக்கிங் சென்ட், பிளாக்கிங் ரிசீவ். ஓகேவா, நெக்ஸ்ட் நான் பிளாக்கிங் சென்ட், நான் பிளாக்கிங் ரிசீவ். யாருமே வெயிட் பண்ண தேவையில்லை. சென்டிங் ப்ராசஸ் சென்ட்ஸ் த மெசேஜ் அண்ட் ரெஸ்யூம்ஸ். சென்டிங் ப்ராசஸ் வந்து மெசேஜை சென்ட் பண்ணிட்டு அதை ரெஸ்யூம் ஆகிக்கிறோம். அதே மாதிரி ரிசீவரும் சரி, ரிசீவர் ரிசீவ்ஸ் எய்தர் எ வேலிட் மெசேஜ் ஆர் நல். ஏதோ ஒரு மெசேஜ் ரிசீவ் பண்ணிப்பாங்க, அவங்க வேலையை பார்த்துப்பாங்க. நெய்தர் ப்ராசஸ் இஸ் ரெக்வயர்ட் டு வெயிட். இவ்வளவுதான் நான் பிளாக்கிங் சென்ட், நான் பிளாக்கிங் ரிசீவ்னா. ஸோ இவ்வளவுதான் பிரிமிட்டிவ்ஸ் ஃபார் டிஸ்ட்ரிபியூட்டட் கம்யூனிகேஷன் தான். ஓகேவா, ஸோ இன்னைக்கு வீடியோ இவ்வளவுதான். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ. ஜெய் ஹிந்த்.